friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து நம்ம காஜு பிஸ்தா ரோல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது பாருங்க ரொம்ப டேஸ்டா சுவையா சூப்பரா இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் முந்திரி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மிக்சியில நம்ம பவுடரா பொடி பண்ணிக்கலாம். 2 பகுதியாக பொடி பண்ணிக்கிங்க. விட்டு விட்டு அரைங்க. ஃபுல்லாக போட்டு ரொம்ப ஃபுல் சவுண்டு மிக்சியில் நீங்கள் இதை கொஞ்சம் நம்ம ஒரு ஜலடை வச்சு சளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் சளிச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பிஸ்தா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிஸ்தா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து சளிச்சும் எடுத்துக்கலாம், இப்படியேவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வாயில் இந்த மாதிரி இந்த நரநரன்னு இருக்கிறது டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க இதே மாதிரி வச்சிங்க. இல்லை பிடிக்காது, நல்லாவே பேஸ்ட்டாக இருக்கணும், நல்ல பவுடராக இருக்கணும், சாரி பேஸ்ட்டில் பவுடராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையும் நம்ம எப்படி முந்திரி சளிச்சு எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பவுடரை சுகர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் இனிப்பு போதும். நம்ம ஆல்ரெடி அடுத்தது சுகர் சிரப் பண்ணதாக போகிறோம், அதனால் இந்த இனிப்பு போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம க்ரீன் கலருக்காக ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃபுட் கலராக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை இது வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பால் இந்த ஃபுட் கலரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து இதில் சுகர் போட்டிருக்கோம். சுகர் வந்து நமக்கு ஈரப்பதம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ஜாஸ்தி பால் எடுத்துக்க வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஓரமாக ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க. பேன் வச்சுட்டு நம்ம பிஸ்தா எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்க்கரைக்கு சிரப் பண்ணுறதுக்கு சர்க்கரை எடுத்த அளவில் பாதி அளவு 1/4 கப்பு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். சுகர் சிரப் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சுகர் நல்லா கரையிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இவ்வளோ பதம் தான் நமக்கு வரணும். இப்படி ஒட்டனா அப்படியே கொஞ்சம் இழுக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு முதல் இது. இந்த முந்திரியை இதில் சேர்க்க ஆரம்பிச்சுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் தொட்டு பாருங்கள். சூடாக இருக்கும், அதனால் தண்ணி தொட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா உருட்டை வரணும். அதை மாதிரி பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் பேப்பர் எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சூடாக தான் இருக்குது. ரொம்ப ஆற விட்டோம்னா நமக்கு காஞ்சி போயிடும். அதனால் இது மேலே நம்ம இன்னொரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி இப்படி மேலே போடுங்க. போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பிஸ்தா ரோலை 2 பகுதியாக உருட்டி வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் டைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரோல் கரெக்டாக வரலன்னா இந்த பட்டர் பேப்பர் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூட்டில் தான் நம்ம
இந்த ரோல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரோல் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் கார்னர் நல்லா ரிச் ஆகிடும். அதான் நம்ம எல்லாமே ரோல் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷேப் அழகாக அப்படியே கடையில் கொடுக்குற மாதிரியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு சம அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணியாச்சு. காஜு ரோல், காஜு பிஸ்தா ரோல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.